முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மின் பற்றாக்குறை குறித்து அரசு இதுவரை ஆய்வுக் கூட்டம் நடத்தி உரிய முடிவுகளை எடுத்து செயல்படுத்தியிருந்தால் மின்வெட்டு பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்காது எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக சீரான மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. மின் பற்றாக்குறை இருக்கிறதா என்று இதுவரை ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதற்கான முடிவு எடுத்து செயல்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இதே பணியாளர்கள் பற்றாக்குறையோடு இதே கடனோடு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மின் பற்றாக்குறை என்ற பிரச்சனையோ மின்வெட்டு என்ற பிரச்சனையோ இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு சரியான முறையில் சீரான முறையில் மின்சாரம் வழங்கி வந்தது. ஆனால் ஏதோ புதிதாக இப்பொழுது அவர்கள் வேறு உலகத்திற்கு வந்தது போல பேசுகிறார்கள். இது என்ன சந்தேகத்தை எழுப்புகிறது என்றால், ஒன்றிய அரசின் குரலாக இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. ஒன்றிய அரசு தான் மொத்த தமிழக மாத்திரமல்ல மொத்த இந்தியாவையும் தனியார் மயமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து அது குறித்து எதிர்குரல் எழுப்பி வந்தார்கள். கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் சார்பாக அதற்கு எதிரான எதிர்ப்பை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். பொறுப்பேற்ற இத்தனை நாட்களுக்குள் அதற்கான தீர்வு என்ன என்பதை பார்க்காமல் கடந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு போலவும் இன்றைக்கு ஏதோ புதிதாக ஆட்கள் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருப்பதும் போலவும் பேசிக்கொண்டிருப்பது தேவையில்லாத ஒன்று. மக்கள் உங்களிடத்தில் பவரை கொடுத்துட்டாங்க, பவர் கட் இருக்கக்கூடாதுங்கிறதான் மக்கள் கேட்பது. அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் போதும். தமிழ்நாடு மின்துறையிலே பணிபுரிகின்ற அலுவலர்கள் மிக சிறந்த அலுவலர்கள், இந்தியாவிலேயே சிறப்பான முறையிலே பணி செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று. அவர்களை அழைத்து பேசி ஆய்வு செய்தால் மக்களுக்கு சிரமம் தராமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசின் குரலாக ஒலிப்பது போல் தோன்றுகிறது.